தாண்டி தாண்டி இன்னியும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுற அந்த ஒரு தண்டனை பெண்டிங்லேயே இருக்கு. அந்த அழிக்கப்படுற அந்த தண்டனை இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, ஈமான் கொண்டுட்டு ஜெருசலம் வாங்கிக்கிங்க. அதுக்கு முன்னாடி ஜெருசலம் உங்களால் வர முடியாது. 21:97 எல்லாம் சொல்லிக்கான்ல, இப்போ ஹராமுன் அலா ஹரியத்தின், இந்த ஊரை உங்கள் மேலே நான் ஹராம் ஆக்கிட்டேன்னா. இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, நீ என்ன ஹராம் ஆக்குறது, ஜெருசலம் வாங்கிறதுக்கு நம்பிக்கை கொண்டு இந்த அரபுகளை ஈமான் கொண்டு இவங்களுடைய இந்த காபாவை வச்சு இந்த ஷரியத்தை பின்பற்றி எங்களுடைய கண்ணியத்தை இழந்து தான் நாங்கள் வாங்கணுமா? எங்களுக்கு வேறு ஆள் கிடச்சிட்டாங்க ஜெருசலம் வாங்கி தர்றதுக்கு. யாஜூஜ் மாஜூஜ் எங்கள் மசாயா வந்துட்டார், தஜ்ஜால் வேறு ரூட்டில் எங்களுக்கு வாங்க தெரியும். அப்போ நாங்கள் நிறுவ போகிறோம் கிலாஃபத்து, ஒழுங்காக அப்போ வந்து அருள் செஞ்சுட்டு போயிட்டாரு. எப்படி இப்போ இந்த ஸ்டைலில் இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, யாஜூஜ் மாஜூஜுடைய டைஅப்பில் வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான்ல, யாஜூஜ் மாஜூஜ் ஒவ்வொரு உயரத்தையும் அடையும் போது இவங்களுக்கு ஜெருசலம் கையில் கிடச்சிரும் எல்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த ஊர் ஹராமாக்கப்பட்டிருக்கும். அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய லிங்க் எடுத்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிங்க. அப்போ யாஜூஜ் மாஜூஜ் கையில் இந்த ஜெருசலம் அவங்க மூலமாக நாங்கள் வாங்கிக்கிறோம், உன்னைய மூலமாக வர்ற ஜெருசலம் எங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு போடுற ரூல்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த முகம்மதை வேணான்னோம், செத்து போனதுக்கப்புறம் மரணிச்சதுக்கப்புறம் அதே முகம்மதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி ஊருக்குள்ளே அசிங்கப்பட்டு எங்கள் கிப்லாவையும் நாங்கள் இழந்து அந்த கண்ணியத்தையும் விட்டு தாவூதுடைய அரியணையில் உட்காராமல் நாங்கள் வந்து உமர் திரிஞ்ச மாதிரி அதாவது இந்த ஃபக்கீர் வேஷம் போட்டுட்டு நாம் திரியணுமா கலீஃபாவா? நாங்கள் கெத்தாக ஆட்சி பண்ண எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நடுவில் குறுக்க வர்றவன் யார்? இந்த பாய் பயலுகளா? அவங்களெல்லாம் டெக்னாலஜி வச்சு நாங்கள் தட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் என்ன ஆளுக தெரியுமா அப்படின்னு சொல்லி டெக்னாலஜியோடு இவங்க கையில் எடுத்தாங்க பாருங்க. இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. இதுதான் அவங்களுடைய தௌபா வாசல் அடைக்கப்பட்டது. புரியுதா? இப்போ மேற்குலகத்தை அவங்க கையில் போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ முஸ்லிம்களுடைய கல்ச்சர் சிறந்ததுன்னு இவங்க சொல்றாங்களா, மேற்கத்திய கலாச்சாரம் சிறந்ததுன்னு சொல்றாங்களா? அப்போ சூரியன் மேற்கு, அப்போ ரசூல்லாவை ஃபாலோ பண்ண சொன்னா இவனுங்க யாஜூஜ் மாஜூஜுடைய தீனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த தௌபா வந்துச்சுல்ல, இப்போதும் உங்கள் இறைவன் அருள் புரியக்கூடும். யார் வந்து இந்த நபியை கண்ணியப்படுத்தி அருளும் உண்மை உதவியும் செய்து அதெல்லாம் போச்சு. இப்போ ஈசா நபி வர்றது நிச்சயம், இவங்க சாவறது நிச்சயம். இவங்க இன்னி தௌபா செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த தௌபா கிடையாது. ஏன்னா பூமியில மிகப்பெரிய ஃபசாத் உண்டாயிட்டாங்க. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? யாஜூஜ் மாஜூஜுக்கு சூனியம் யார் கற்றுக் கொடுத்தது? இவனுங்க தானே கற்றுக் கொடுத்தானுங்க. இவங்ககிட்ட தான் அந்த சூனியம் இருந்துச்சு. ஜின்கள் யார் பழக்கத்தில் இருந்தாங்க? சுலைமான் நபி காலத்தில் ஜின்களோட லிங்க்ல யார் இருந்தாங்க? இவங்க தான். இவங்க யாஜூஜ் மாஜூஜுக்கு இப்போ ஜின்னுலாம் ஜாயின் பண்ணி விட்டாங்களா? இப்போ ஜின்னோட சேர்ந்து அவன் டெக்னாலஜி எங்கெங்கயோ போயிட்டானா? இப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா? இப்போ எந்த முஸ்லீமும் இவனால் ஃபேஸ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு போய் நிறுத்திட்டாங்கல்ல. இந்த நிலைமை இவங்க பண்ணிட்டு இப்போ இவங்களை மன்னிக்கலாமா? இந்த மனித குலம் எவ்வளோ பெரிய சிரமத்தில் போயிடுச்சு. இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் எப்படி இருந்தான்? இவனுக்கு பேசவே தெரியாது, இவன் ஒரு ஆளே கிடையாது. நாடோடி திருட்டு கூட்டம், நாடோடி திருடனுங்க கூட்டம். இவனுங்களை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டது யாரு? கொம்புசி விட்டது யாரு? இவன் தான். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இங்கிலாந்துலேருந்து தொடங்கினது இல்லை, அங்கிருந்தான பூமியை ஃபுல்லாக ஃபசாது பரப்புனாங்க. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இவர்கள் பின்பற்றுறதுனால அந்த 17:8 இருந்த அந்த தௌபா, அந்த 7:157 இருந்த அந்த தௌபா, அந்த ஒட்டு மொத்தமாக யூதர்களுக்கு அந்த அசாபுடைய தௌபா இருந்துச்சுல்ல, அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டுருச்சு. புரியுதா என்னன்னு சொல்றது? இப்போ இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை எப்போ இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றிலிருந்து இவர்களுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. இனி ஒன்று சொச்சம் ஈமான் இப்போ கொள்றான், ஃபாயிதா கிடையாது, சமுதாயம் அழியும். ஈசா நபி வரும்போது அந்த ஒன்று சொச்சம் முஸ்லீமா மாறிடும். இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து சில நல்ல யூதர்கள் போராடிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய அந்த அநியாயங்களை அவங்க தூக்கி பிடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நிறைய பேர் ஈரானில் இருக்காங்க, உடன்பாடு இல்லாதனால தானே பக்கத்து நாட்டில் ஈரானில் குடியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு நிறைய யூதர்கள் போறதில்லை. இப்போ இவர்கள் தௌபா செஞ்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மேற்கிலிருந்து சூரியன் உதிச்சிருச்சு. இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே இவங்க தௌபா செஞ்சு இந்த சமுதாயத்தை திருத்தி இருந்தாங்கன்னா அல்லாஹ் வந்து இவங்களை மன்னிச்சு அந்த ஈசா நபி வந்திருந்தாலும் இவர்களை கொல்ற அந்த நிகழ்வு வரைக்கும் எல்லாம் போயிருக்காது. ஆனால் அல்லாஹ் பாருங்க, எல்லாமே விதி இல்லை. இவனுக்கு பண்ண மாட்டானுங்கன்னு தெரியும், ஈசா நபி வருவாங்கன்னு தெரியும்,
எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் இங்க காமிச்சிட்டான். இவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேம் ஓவர். ஈசா நபி கையால இவங்க அழிஞ்சு நாசமா போறதுங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். இதுலயே சூரியனுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுங்க. இந்த சூரியன் அப்படின்னு தானே சொல்றோம், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது அப்படின்ட்டு. இது மேற்கத்திய கலாச்சாரத்தை தானே நம்ம சொல்றோம், கலாச்சாரம் சொல்றோம். அப்ப கலாச்சாரம்னு பொருள் கொள்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இருக்கு. அல்லாஹ் பாத்தீங்கன்னா 71 அத்தியாயத்துல 16 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரியனை விளக்காகவும் நாம் அமைத்தோம்ங்கிறான். சூரியனை சிராஜன் அப்படின்னு சொல்லி வருது அந்த வார்த்தை. என்ன வருது? சிராஜ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்த்தை வருது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய அனுமதியுடன் அழைப்பு விடுபவராகவும் சுடர் வீசும் சிராஜாகவும் நாம் உம்மை அனுப்பி இருக்கிறோம்ங்கிறான். ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரியனுக்கு பயன்படுத்திய அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்போ அல்லாஹ் சொன்னது என்ன? கிழக்கிலிருந்து வந்த இந்த சூரியனை பின்பற்றுங்கடான்னா. யாருக்கு? ஜெருசலம்ல இருக்கிற அந்த முட்டாள்களுக்கு அல்லாஹ் சொன்னா, டே கிழக்கிலிருந்து ஒரு சூரியன் வந்திருக்கு பாரு, ரசூல்லா அனுப்பியிருக்கான் பாரு. ரசூல்லா அல்லாஹ் வந்து சிராஜ்னு பயன்படுத்தினான். இந்த சிராஜை பின்பற்றுங்களான்னா அவனுங்க யாஜூஜ் மாஜூஜ் அந்த பக்கம் மேற்கிலிருந்து உதிச்ச அந்த சூரியனை, அந்த கல்ச்சரை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு தீனுக்கு அமைச்சாங்களா? 3 தீன் சொன்னல ஆரம்பத்தில். யாஜூஜ் மாஜூஜ் ஒரு வெஸ்டர்ன் தீன் வச்சிருந்தாங்க, ஃப்ரீடம், நோ, எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஹலால் கிடையாது, எதுவும் ஹராம் கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல்ல விபச்சாரம் ஓடுது, கொலை வந்து ஹராமா இஸ்ரேல்ல? முஸ்லீம்களை கொலை பண்றது ஹராமா இஸ்லாம்ல? இஸ்ரேல்ல முஸ்லீம்களை கொல்றது யாரும் ஹலாலாக்கி வச்சிருக்கா? இன்னைக்கு அமெரிக்கா ஆக்கி வச்சிருக்கா? அதைத்தானே இவனுக்கு சரி காண்றானுங்க. அடுத்தவனுடைய இடத்த புடுங்கிறது ஹலாலா? ஆனா அமெரிக்கா ஹலாலுங்குதா? புரியுதா இல்லையா? அமெரிக்காவோட சேர்ந்து இவங்க பண்றாங்களா இல்லையா? இந்த ஃபைனல் காலில் ஒருத்தர் பேசுறாரு, ஜெகன்கிறவர் பேசுறாரு. ஃபைனல் காலில் எம்டி ஜெகன்கிறவர் ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு ஐநா சபை ஒரு கண்டனம் தெரிவிச்சதாம். அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதாவது இஸ்ரேல் வந்து சில இடங்களை வந்து பாலஸ்தீனத்துடையது பிடிச்சிக்கிச்சு இஸ்ரேல். இப்ப கையில யார் வச்சிருக்கா? இஸ்ரேல் கையில அந்த இடங்கள் இருக்கு. இதை வந்து அவர் எம்டி ஜெகன்கிறவர், அவர் ஒரு மார்க்க போதகர். எடுத்து அவர் ஒரு மார்க்க போதகர். மார்க்க போதகர்னா என்ன பண்ணணும்? மக்களின் நன்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நீதியின் பக்கமும் கூப்பிடணும். அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இஸ்ரேல் கையில இப்ப இடம் இருக்கு இல்லைங்க, அது பிடிச்சாச்சு இல்ல, யாரு வச்சிருக்காங்களோ அதுதாங்க. ஐநா சபையோட ரூல்ஸ் பேசுதுங்க. ஐநா சபையோட இத்தனாவது பிரிவு பாருங்க என்ன சொல்லுது. இந்த பிரிவு யார் கையில இடம் வச்சிருக்கோ அவன் தானே சொந்தம்னு பேசுது. 71க்கு அப்புறம் யார் வச்சிருக்காங்களோ எங்களுக்கு தானே சொந்தம். ஏங்க ஜெருசலம் கையில் இருக்கிறது வந்து நீங்க மறுபடியும் பிரிச்சு பாலஸ்தீனத்துக்கு கொடுக்குறீங்க? இஸ்ரேல அதாவது சொல்றேன், ஐநா சபையோட பிரிவு படி தான் நடக்க சொல்லி உங்களுக்கு கர்த்தர் உத்தரவு போட்டாரா? இது உங்களுக்கு வந்து கர்த்தருடைய போதனைப்படி உங்களுடைய இந்த கூற்று சரியா? எம்டி ஜெகனை பார்த்து கேட்கணும், கர்த்தருடைய கூற்றுப்படி உங்களுடைய இது சரியா? இன்னைக்கு படையெடுத்து இஸ்ரேலை பிடிச்சிட்டா நீங்களாம் ஒப்பாரி வைக்க மாட்டீங்களா? அப்ப எந்த தீனை நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க? எந்த தீனை நீங்க பண்ணிட்டீங்க? தௌராத்துல அல்லாஹ் இதைத்தான் கட்டளை இட்டானா? இஞ்சில இதைத்தான் கட்டளை இட்டானா? நீங்க ஐநா சபையை காட்டுறீங்க, தௌராத்தை காட்டுங்க, இஞ்சில காட்டுங்க. அமுத்துனவனுக்கே பொருள் சொந்தம்னு தௌராத்துல காட்டுங்க, திருடினவனுக்கே திருட்டு பொருள் சொந்தம் அப்படின்னு நீங்க தௌராத்துல காட்டுங்க, இஞ்சில காட்டுங்க. இப்போ மதகுருமார்களே இவ்வளவு தாழ்ந்து போயிட்டீங்கன்னா மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்ப இந்த தீனை வச்சு நீங்க அல்லாவுடைய அருளை வந்து பெற்று தர போறீங்களா? அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதா? வாங்க எல்லாரும் அசம்பல் ஆகுங்க. இயேசு வருவார்ல, நியாயம் தீர்க்க, பூமியில் நியாயம் தீர்க்க வருவார்ல. யார் பக்கம் நியாயம் இருக்கு, அவர் எதை தீர்க்க போறாரு, அப்போ சொல்லுவார் ஐநா சபையுடைய சட்டப்படி சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்ப விஷயம் என்னன்னா, ஈசா ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? சிராஜம்ங்கிறான், அந்த சூரியனுங்கிறான். அப்ப இந்த சூரியனை பின்பற்றுறதுதான் இந்த உலகம். இன்னைக்கு உலகமே எந்த சூரியனை பின்பற்றணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றணும். ரசூலா தானே ஒலி இந்த பூமிக்கு. அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்லரசுங்கிறான். அல்லாஹ் வந்து வானம் பூமிக்கு ஒலி. அல்லாஹ்வுடைய தூதரும் வானம் பூமிக்கு ஒலி, வான பூமிக்கு அவங்க தான் ஒலி. அப்போ இந்த சூரியனை தான் நாம பின்பற்றி அந்த தீன்ல தான் ஃபாலோ பண்ணி நாம போனோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உலகமே யாரை பின்பற்றி இருந்துச்சு தெரியுமா? ரசூலா வர்றதுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவங்களை தான் பின்பற்றி இருந்துச்சு. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்களுடைய அந்த தத்துவங்களை தான் உலகமே பின்பற்றி இருந்துச்சு. அறிவு அப்படின்னாலே கிரேக்கம் தான். அதற்கப்புறம் என்னாச்சு? இருண்ட காலத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல யாரு? அரேபியால இருந்து. அதுக்கப்புறம் அறிவுன்னா யாரு? வெளிச்சம்னா எங்க இருந்து வந்தது? பூமிக்கு. இருண்ட காலம்னு பயன்படுத்துவாங்களா? அப்போ ஒளி, இருண்டன்னா லைட் இல்லாத காலமா? அறியாமை இருள் இருந்தது. முகம்மதுங்கிற ஒரு தூதர் வந்தாரு,
பூமிக்கு ஒளியை கொடுத்தார். இப்போ எது வெளிச்சம்? வெஸ்டர்ன் கல்ச்சர். இப்போ எதை கேட்டாலும் எதை பேசுறான்? நீங்க தமிழ்நாட்டில் கூட என்ன பேசுறான்? ட்ரெஸ்ஸா? என்னடா நீ இப்படி ட்ரெஸ் போடுற, வெள்ளைக்கார மாதிரி இருறா. என்ன சொல்றான்? படிப்பா? என்னடா நீங்களாம் இன்னும் இதையே படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஃபாரின்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஃபாரின்லாம் ரோடு எப்படி இருக்கு தெரியுமா? இதெல்லாம் இதுக்கு பேர் ஏர்போர்ட்டு, இது இல்லாம அப்போ அதை பார்த்தீங்கன்னா என்னடா சொல்லுவீங்க? நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் மொபைலு, அவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னடா சொல்லுவீங்க? இப்போ எல்லாரும் எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ எங்கேருந்து பூமிக்கு ஒளி கிடச்சிட்டு இருக்கு? இப்போ மேற்கிலிருந்து ஒளி வந்து கிடச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த கல்ச்சரை யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டா அவங்களுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. இதிலே நம்முடைய ரோலும் இருக்கு, நமக்கும் அடைக்கப்பட்டிருக்கு. வேற ஆங்கிள் இதே தௌபாவுடைய வாசல் நமக்கும் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க. இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிச்ச அந்த தௌபாவுடைய வாசல் அந்த ஹதீஸ் வருது இல்ல, அந்த ஹதீஸை சொல்லிட்டு நான் தான் சொன்னல 2 விதமா அந்த சூரியனுடைய ஹதீஸை புரிஞ்சுக்கணும்ட்டு. ஒரு அறிவிப்புல ரசூல்லா பேசும்போது 6வது அத்தியாயத்துடைய 158வது வசனம் ஓதுறாங்க. இன்னொரு இடத்துல பேசும்போது 36வது அத்தியாயத்துடைய அந்த வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனம் என்ன பேசுது? சூரியனுடைய அந்த நிலையை பத்தியே பேசுது. சூரியன் ஓடிட்டு இருக்குதுன்னே பேசுது. ஆனா 6:158 என்ன பேசுது? யூதர்களை பத்தி பேசுது, நம்மளை பத்தி பேசுது, தீன் உம்மத்துகளை பத்தி பேசுது. 6:158 அதை எடுத்து படிக்கும், அது வரேன் இன்ஷால்லாஹ். அதுல என்னன்னா இந்த 3 வசனங்களையும் தொலைச்சியா பார்க்கணும். 6:156, 57, 58. இப்ப தீன்களுடைய அந்த உம்மத்துடைய விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு முன் சென்ற 2 கூட்டத்தாருக்கு தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதனை படித்தார்கள், கற்பித்தார்கள் என்பது பற்றி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்ன பேசினாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. பனி இஸ்ராயலாம் அவங்க வந்தாங்களாம் போனாங்களாம், அந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்க மேட்டர் என்னன்னு பேசுங்க. நம்ம பேசுற மாதிரியே இருக்கு பாருங்க. எங்க விஷயம் என்ன அதை பேசுங்க. மூசா நபி காலத்தில் அவன் தாளுத்து வந்தா என்ன, தண்ணி குடிச்சா என்ன, குடிக்காட்டி என்ன, எங்க மேட்டர் பேசு என்று தெரியாது, எங்களுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. அல்ல நம்மளை பார்த்து சொல்றான், பாவா இந்த பஞ்சு டைலாக் பேசிட்டு நீங்க தப்பிக்க முடியாது. அடுத்தது உங்களுக்கு இருக்கு, எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கி இருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது. எங்களுக்கு ஒரு வேதம் கொடுத்திருந்தா உம்மத்துன்னா என்னன்னு நாங்க காட்டியிருப்போம். நீ கிலாபத்துங்கிறீல்ல, கிலாபத்துனா என்னன்னு உலகத்துக்கு நாங்க கிளாஸ் எடுத்திருப்போம். எங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க ஜம்பம் பேசியிருப்போம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி பேசிடக்கூடாது, நீங்க எல்லாம் வாயில அப்படி டயலாக் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான், உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றும் பையினாத்தும் வந்துருச்சு, நேர்வழியும் ரசூலா வந்து செஞ்சும் காமிச்சிட்டாங்க, அருட்கொடையும் அல்லாவுடைய தீன் முழுமையாச்சுன்னா என்ன, அக்மல், அதாவது என்னுடைய தீனை முழுமையாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடையை பூர்த்தி செய்து விட்டேன், அருட்கொடையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது முழுமைப்படுத்தப்பட்ட தீனா. எப்படி யூதன் நம்மளை பார்த்து பொறாமப்படுறான், ஆனா என்ன வச்சிருக்கோம்னே தெரியல பாருங்க. நம்ம கையில வச்சிருக்கிறது பார்த்து அவன் பொறாமப்பட்டே இருக்கான். நாம அதை எடுத்து இப்படி சொரிகிறோம், இப்படி வைக்கிறோம், பாக்கெட்ல போடுறோம், பல்லு விளக்குறோம், தூக்கி கீழே போடுறோம். அவன் கீழே நம்ம வச்சா எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறான். நம்ம வைக்கவே, நமக்கு அது கையிலே வச்சிருக்கோம், அது யூஸும் பண்ண மாட்டேங்கிறோம், கையிலேயே வச்சிருக்கோம். அது தீனு, அருட்கொடை, அல்லாவுடைய நியாமத்து பெற்ற முழுமையாக்கப்பட்ட தீனு உங்களிடம் வந்துள்ளன. அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, இனியும் இனிமேலாவது எவனால் வாயை பேசுனீங்க, எவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு ரசூல்லாம் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வரல, எங்களுக்கு அரசியல் கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வரலன்னு அவனால் வாய் பேசுனீங்கன்னா எல்லாம் சொல்றான், வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ, எங்களுக்கு எங்க பத்ர் எங்கெங்க கடமை, ஏங்க நீங்க வேற நோம்பு தாங்க கடமை, பத்ரில கடமையான நோம்பு கடமையா, போன வழியில கடமையான நோம்பு கடமையா, போனது வந்ததெல்லாம் கடமை இல்லையா? எப்படி இருக்கு? போகும்போது தான் பத்ரு போர்ல வச்சுதான் நோம்பு கடமையாகப்படுது, போன வழியில வந்தது கடமை, பஸ்ல டிக்கெட் எடுத்தது கடமையா, ஊர் போய் சேர்றது கடமை இல்லையா? டிக்கெட் கடமை நடத்துன்னு இறங்கிட்டான். நீங்க தான் கோயம்புத்தூர் போக சொன்னீங்க, டிக்கெட் கையில் வச்சிருக்காங்க, டே நீ ஈரோட்லேயே நின்றுருக்கடா, அங்கெல்லடா வேலை வச்சா அப்படின்னா, அங்கே போக சொல்லி எங்கே சொன்னீங்க, ரசூலா டிக்கெட் வாங்கினது பார்த்தோம், நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டோம், கையில் டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னு உட்காந்துட்டோம், டிக்கெட் வாங்கிட்டு இறங்கிட்டோம், ஹீரோ ஹண்ட்ரட் மாதிரி. அல்லாஹ் சொல்றான், அப்படி புறக்கணித்தனை விட அக்கிரமக்காரன் யார்? இப்போ முன்னாடி பஞ்சு டைலாக் அடிச்சிருக்கோம், யாரு? அவங்க 2 பேர்த்து பற்றிலாம் பேசாதீங்க. இந்த யூதர்கள் இதை நிராகரிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் அதை பண்ணாங்க, அதெல்லாம் பேசாதீங்க. எங்க விஷயம் என்ன அதை பேசுங்க. எங்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்றான், அதுக்கு அக்கிரமக்காரர்கள் அவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறாரோ, இதெல்லாம் கண்டுக்கிறியா? 8வது அத்தியாயம் தூக்கி போட்ட,
9 அத்தியாயம் தூக்கி போட்ட, 57 47 தூக்கி போட்ட, பகராவை தூக்கி போட்ட, ஆல இம்ரான் தூக்கி போட்ட, வெறும் ஒரு 54 வசனம் வச்சிருக்க. தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தை கொடுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜகாத்து. மீதி வசனம் எல்லாம் கடக்கட்டும் பார்க்கலாம். அவர்கள் புறக்கணித்த காரணத்தால் இழிவான தண்டனையை நாம் அளித்திருவோம். நமக்கு என்ன இருக்கான்? யூதர்கள் எப்படி இன அழிப்புக்கு காரணமானாங்களோ அதே மாதிரி ஒரு சுலுக்கு யாருக்கு இருக்குங்கிறான். அப்போ அதே அசாப் நமக்கு இருக்கு. இப்போ நமக்கும் தவணை வேணும்ல, டைம் லிமிட் இருக்குல்ல, எப்போ வரைக்கும் நமக்கு லிமிட்டு, அவர்களுக்கு எப்போ வரைக்கும் லிமிட்டு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான் 6:158 பாருங்க.